ஒரு காலத்தில் ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தை நல்ல மனம் கொண்ட ராஜா சாமுவேல் ஆட்சி செய்தார். ராஜாவுக்கு மேரி என்ற நல்ல மனம் கொண்ட ராணி இருந்தாள். உங்களுக்கு உதவ நான் இங்கே இருக்கிறேன். மக்கள் சந்தோஷமாக இருந்தால்தான் நம் ராஜ்யமும் சந்தோஷமாக இருக்கும். நாம் அவர்களுக்கு உதவினால் அவர்கள் நம்மை நம்புவார்கள். எந்த ஏழையும் இங்கு பசியுடன் இருக்கக்கூடாது. மக்களின் சிரிப்பே நம் ராஜ்யத்தின் உண்மையான செல்வம். இந்த அரண்மனைக்கு ஒரு முதியவர் வருகிறார். அவருடைய உடல் சோர்வில் இருந்தாலும் கண்கள் தீவிரமாகவே கண்ணொளி கொண்டிருந்தது. அன்புடன் கேட்டார், தாத்தா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மகாராஜா, எனக்கு உதவி தேவை. நான் பல நாட்கள் பயணம் செய்து வந்தேன். நீ உன் கதையைச் சொல். இந்த ராஜ்யம் நல்ல மனம் கொண்ட மக்களால் நிறைந்ததென்று கேட்டேன். ஆனால் அது உண்மையா என்று தெரிந்து கொள்ள வந்தேன். அந்த முதியவர் மிகவும் சோர்வாக இருந்தார். இந்த ராஜ்யத்தில் உண்மையாக நல்ல மனம் கொண்டவர் யார் என்று பார்க்க வந்தேன். முதலில் சாப்பிடுங்கள் தாத்தா, பிறகு பேசலாம். முதலில் சாப்பிடுங்கள் தாத்தா, பிறகு பேசலாம். அரசி, நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள் போல. இங்கு யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது. நீங்கள் மிகுந்த கருணை உள்ளவர். உங்கள் துன்பத்தை கண்ணிங்கு வருந்துகிறேன். நன்றி ராணி, உங்கள் கருணை என் இதயத்தை நிரப்புகிறது. ராணியின் கருணையை பார்த்து முதியவர் சிரித்தார். அந்த முதியவர் சாதாரண மனிதர் இல்லை. பல ராஜ்யங்களில் நான் சென்றேன், ஆனால் எல்லோரும் உதவவில்லை. ஆனால் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த முதியவனுக்கு உதவினீர்கள். என் ஆசீர்வாதம் எப்போதும் இந்த நாட்டின் மீது இருக்கும். நல்ல மனமும் கருணையும் இருந்தால் எந்த ராஜ்யமும் வளமாக இருக்கும்.